மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் கோவையில் ஜனநாயக மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டி ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்திட நடத்தப்பட்டது. இளைஞர்கள், மாணவ மாணவிகள் மத்தியில் ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு அழிவு என எடுத்து கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஜனநாயக மாரத்தான் போட்டி நடந்தது. அதுபோன்றே இந்த ஆண்டும் இன்று போட்டி நடந்தது. இந்த வருடம் நாடாளுமன்றம் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த ஜனநாயக மாரத்தான் போட்டி நடைபெற்றது கவனம் பெற்றுள்ளது. அதுவும் போட்டியில் கலந்து கொள்பவர்களிடத்தில் நுழைவு கட்டணம் பெறாமல் நடைபெற்றது அனைவராலும் பாராட்டப்பட்டது. மாணவர்கள், மாணவிகள், 18 வயதிற்கும் மேற்பட்ட ஆடவர்கள், மகளிர் என முதியவர்களும் ஆர்வமுடன் பங்கேற்றனர். சுந்தராபுரத்தில் தொடங்கி மதுக்கரை மார்க்கெட் வரை 5 கிலோமீட்டர் போட்டியில் கலந்து கொண்டவர்கள் ஓடினர். 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒரு பிரிவாகவும், 9, 10, 11, 12 வகுப்பு மாணவ மாணவிகள் ஒரு பிரிவாகவும், 6, 7, 8 வகுப்பு மாணவ மாணவிகள் ஒரு பிரிவாகவும் மொத்தம் 6 பிரிவினராக போட்டியில் பங்கேற்றனர். மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் வே. ஈஸ்வரன் இந்த ஜனநாயக மாரத்தான் போட்டியில் குழந்தைகளுடன் பங்கேற்று ஓடினார். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் நேர்மையான அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்காகவும் இந்த மாரத்தானை நடத்திய வே. ஈஸ்வரனின் எண்ணம் இதில் கலந்து கொண்டவர்களிடமும் பிரதிபலித்தது என்பது உண்மை. என் பெயர் எழிலன். நான் செட்டிப்பாளையத்திலிருந்து வரேன். ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கழிவு. ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கழிவு. என் பேர் கிருத்திகா. நான் காந்திபுரத்துலேருந்து வரேன். போன வருஷம் இதே மாதிரி தான் ஓடினேன். கொஞ்சம் ஒரு மாதிரி நடத்தினாங்க. இந்த வருஷம் நல்லா நடத்தியிருக்காங்க. இன்னும் மறுமலர்ச்சியாக மக்கள் நிறைய பேர் இன்னும் நல்லா ஓட்டு காசு வாங்காமல் ஓட்டுக்கு போட்டாங்கன்னா இன்னும் நல்ல தலைவர்கள் வருவாங்க. ஜெபகுமார், கோயம்புத்தூர் தான். எப்படி தெரிஞ்சுதுன்னா வந்தீங்க? அது எங்கள் கிளப்பில் ஒரு அண்ணன் அட்வைஸ்மெண்ட் கொடுத்தாரு. அது மூலமாக எப்படியா வந்துட்டேன். இப்போ எதுக்கு இந்த மாரத்தான் பண்ணுறாங்கன்னு தெரியுமாண்ணா? இது அமௌண்ட் வாங்கி ஓட்டு போடுறதுனால இந்த அதுக்காண்டி போட்டேன். என் பேர் தீனதயாளன், கோயம்புத்தூருங்க. நான் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்போ நான் இங்கே வந்து கோயம்புத்தூரில் சத்ரபதி சிவாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் சிவகுமார் சார்கிட்ட பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ 9 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணல. ஜஸ்ட் இப்போ 1 மந்த் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த இயரோட ஃபஸ்ட்டு மீட்டு நல்லா பண்ணியிருக்கேன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த மாரத்தான் எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியுமா? தெரியுங்க. அதாவது ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை ஒழிப்பதற்காக வந்துட்டு இந்த மீட் நடத்துகிறாங்க. நல்ல விஷயம். இதே மாதிரி நாடு முன்னேறிச்சுன்னா நல்ல தலைவர்கள் நமக்கு கிடைப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நன்றி. அதனால் இவங்க என்ன தெரியுமா சொல்ல வராங்கன்னா, காசு வாங்கிட்டு ஓட்டு போட வேணாம், நாங்களே அடுத்த ஃபியூச்சரில் போட மாட்டோம், நீங்களே ஏன்னா விட்டுருங்க. காசு போட்டு காசு போட்டு நம்ம ஓட்டு போட்டால் நமக்கு அழிவு தான், நாட்டுக்கு அழிவு தான். வேஸ்ட்டு. சுயமாக ஓட்டு போடுங்க. ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு அழிவு. என் பேர் வினோ. நான் வந்து சுந்தரத்துலேருந்து வரேன். நான் வந்து இது வரைக்கும் 3 மேரத்தான் கலந்துருக்கேன். ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு அழிவு. எங்கள் தலைமுறையில் இருக்க யாரும் இனிமேல் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம். நீங்களும் வாங்காதீங்க. ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு அழிவு. இது வந்து சௌந்தரம். எனக்கு வயசு 68. 4 வருஷமாக ஓடிட்டுருக்கேன். இவங்க நல்லா ஈஸ்வரன் குரூப் வந்து நல்லா நடத்துனாங்க, நல்லா கவனிச்சாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்ததுப்பா. 5 கிலோமீட்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோம் நாங்கள். நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதோடைய கருத்து. என் பேர் குமுதாங்க. நான் மாரத்தான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஓடுறேன். ஆனால் என்னால் 5 கிலோமீட்டர் ஓட முடிஞ்சது. நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. பரவாயில்லையா இருந்ததுப்பா. நெக்ஸ்ட் டைம் வந்து இதே இடத்துல கொண்டு வந்து ரிட்டர்ன் விடுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் வசதியாக இருக்கும். அடுத்தது நாட்டுக்கு ஓட்டுக்கு ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு அழிவு. நன்றி நன்றி. ஓகே. பணம் நாட்டுக்கு அழிவு. ஓட்டுக்கு பணம் நாங்கள் வாங்கவே மாட்டோம். எப்பவுமே வாங்க மாட்டோம். மாரத்தான் வந்து உடம்பு விழிப்புணர்வுக்காக நடத்துறது, ஆரோக்கியத்துக்காக நடத்துறது. இந்த லாஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். 2வது டைம் பார்ட்டிசிபேட். ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது. மக்கள் வந்து ஜனநாயக நாட்டில் வந்து அது மிகப்பெரிய தவறு. அது வந்து நம்மளை வந்து விற்கிற மாதிரி. அதை விட உலகத்தில் கேவலமானது வந்து பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போகிறது மாதிரி உலகத்தில் கேவலமான ஒரு இது எதுவுமே கிடையாது. இதுதான் என்னோட கருத்து. இது வந்து எல்லாரும் வந்து கடைபிடிக்கணும். ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது. ஜனநாயக முறையா ஆனஸ்டா நேர்மையா நடக்கும். நான் மதுக்கரையிலேருந்து வரேன். ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு அழிவு. எல்லாரும் வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு போட சொல்கிறாங்க. அதை வந்து எகெயின்ஸ்டாக தான் இந்த மேரத்தான் நடக்குது. நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். எனக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு.